கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம இந்த தொடர்ந்து பார்க்கறது ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்க நமக்கு தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். ஸோ நமக்கு எல்லாம் அறிந்த வண்ணமாக பிலதெல்பியா சபை குறித்து நம்ம கடந்த சில வாரங்களாக 6வது சபை பிலதெல்பியா சபை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பிலதெல்பியா அப்படின்னா சகோதர அன்பு. அந்த சபையுடைய தூதர் மார்ட்டின் லூத்தர். ஸோ இவரை குறித்தான அநேக காரியம் நம்ம கடந்த வாரம் பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய பாடத்துக்கு போறதுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்கிறதாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாய் வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சோ கடந்த வாரம் இந்த காரியங்களை நம்ம தியானிச்சோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ பிலதெல்பியா சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு சொல்லக்கூடிய காரியம் ஒருவரும் பூட்டக்கூடாதவைகளை திறக்கிறதும் திறக்கக்கூடாதவைகளை பூட்டுறதும் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வரணும்னா அது திறக்கிறதோ பூட்டுறதோ யார் கையில இருக்குதுன்னு பார்க்கும் போது நம்மளுடைய ஆண்டவர் கர்த்தர் இயேசுவோட கையில இருக்கு. சோ அவங்க முன்பாக ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது அவங்களுக்கான அந்த ஒரு சீர்திருத்தம் தான், அந்த ரிஃபர்மேஷன் தான் அவங்களுக்கான திறந்த வாசல். அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அவங்க அந்த ஒரு அமைப்பை விட்டு ஓடுறதுக்கான ஒரு திறந்த வாசல் கர்த்தர் இயேசு திறக்கிறாரு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய அந்த ஒரு கூட்டத்தார் யாருன்னு பார்க்கும்போது ரோமன் காத்தலிக் அமைப்பு, அந்த ரோமன் சர்ச் முழுமையா நம்ம பார்க்கும்போது கலைகள் வகுப்பாரா இருந்தாலும் அங்க இருந்து பிரிஞ்சவங்க தான் புரொட்டஸ்டன்டிசம். அந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்குள்ளேயே யார் இருக்கிறாங்க? கலைகள் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல பொதுவா சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த அமைப்புக்கு நீங்க எதிர்த்து நீங்க வந்தாலும் உங்க மத்தியில யார் இருக்கு? அந்த ஒரு சாத்தானால விதைச்ச அந்த கலைகள் இருக்கு. உண்மையான கோதுமை மணி அங்கேயோ காணப்படல. சோ இது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு சாத்தானின் கூட்டத்தார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு வாக்குத்தத்தமும் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த விஷயத்தை நீங்க மேற்கொண்டா அந்த ஒரு கோதுமை மணி கோதுமை மணியா நீங்க மாறினா அவங்க அந்த அமைப்பு அந்த கலை வகுப்பார் யார் காலில் வேலை செய்வாராம்? உண்மையான கோதுமை காலில். அந்த சபை உண்மையான சபை ஓடைய காலில் இந்த அமைப்புகள்லாம் என்ன நடக்கும் அந்த ராஜ்யத்துல பார்க்கும்போது இவங்கள விழுவாங்க. சோ இதை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் அந்த ஒரு பிலதெல்பியா சபையில இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வசனங்களுடைய ஒரு சுருக்கம் தான் நம்ம பார்த்தோம். சோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாள்ல 10ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோ இந்த ஒரு வசன பகுதி தான் இந்த நாள்ல கொஞ்சம் நம்ம ஆழமா தியானிக்க போறோம். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். பாருங்க, என் பொறுமையை குறித்து, அதாவது என் பொறுமையினால நீ வசனத்தை நீ என்ன பண்ணிருக்கிற? ஆமா, because thou art kept the word of my patience, of my patience, word of my patience. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம பார்க்கும்போது இங்க பொறுமை எனக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம் உப்போனோமி. கிரீக்ல உப்போனோமி எனக்கூடிய ஒரு வார்த்தை காணப்படுது. உப்போனோமி அப்படின்னா என்னன்னா
ஒரு கன்சிஸ்டன்சி ஆர் சேர்ஃபுல் என்டியூரன்ஸ் அப்படின்னா ஒரு தொடர்பா, அதாவது கண்டினியூஸா ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொறுமை. இல்ல இன்னொரு வார்த்தை பார்க்கும்போது உற்சாகமா அவங்க சகித்து கொள்வது, உற்சாகமா சகித்து கொள்வது. சோ இதுதான் இந்த பேஷன்ஸ், பொறுமைக்கான அர்த்தம். உற்சாகமா இவங்க சகிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த சகிப்புத்தன்மைய நீண்ட நாளைக்கு அவங்க என்ன பண்றாங்க, அது அப்படியே காத்து கொண்டு வராங்க. உபநவமி. ஏன் இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண வார்த்தையா இந்த இடத்துல அவங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, இந்த பொறுமையை குறித்து அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த 6ஆம் சபையில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அனுதினமோ அவங்க வாழ்க்கையில, அவங்க தனிப்பட்ட ஜீவியத்துல காமிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குணலட்சணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த பொறுமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உப்போனோமி எனக்கூடிய இந்த பொறுமைக்கு சகோதரர்கள் கொடுக்கிற விளக்கம் எப்படின்னா, இந்த பொறுமை சாதாரண வகையில ஒருத்தர் இந்த பொறுமையை கத்துக்க முடியாது. ஒருத்தர் இந்த பொறுமையை கத்துக்கணும்னா அதுக்கு ரொம்ப மன அழுத்தமோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் வேணுமா. அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருந்தா தான் இந்த பொறுமையை கத்துக்க முடியும். இதுதான் ஆவியின் கண்ணில நம்ம பார்க்கும்போது நீடிய பொறுமை எனக்கூடிய ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா இந்த நீடிய பொறுமை எனக்கூடிய வார்த்தை அது ஒரு நாள்ல என்ன ஆகாதுன்னு பார்க்கும்போது உருவாகாது. இது அனுதினம் அனுதினம் மிகப்பெரிய அழுத்தத்தினாலதான் இந்த ஒரு பொறுமையை கத்துக்கொள்ள முடியும். அப்படின்னா இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, என்னுடைய வார்த்தையினால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா அந்த பொறுமையை கையாண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு சொன்ன பிரகாரம் இவங்க பொறுமையை கையாண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இது அவங்க கத்துக்கிறதுக்கு ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மன அழுத்தம் பார்க்கும் போது அந்த சீர்திருத்தம் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய அந்தி கிறிஸ்த அமைப்புக்கு எதிராக இவங்க போராடி சத்திய வெளிச்சத்தை இவங்க வெளியே கொண்டு வருது அந்த அளவுக்கு ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அமைப்புனால வரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள், அந்த உபத்திரவங்களை இவங்க என்ன பண்ணணும்னா பொறுமையோட சகிக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. அந்த சத்தியத்துக்காக நிக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த காலம் முழுவதும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, அவங்க சில பாரம்பரியத்திலேயோ சில நம்பிக்கைகளையோ முன்னே இருந்தாங்க. இப்போ அந்த சத்தியம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பெருக்க அந்த சத்தியத்துக்காக நிற்கும் போது அவங்களுக்கு இந்த நீடிய பொறுமை எனக்கூடிய ஒரு குணலட்சணம் அவங்க சும்மா கத்துக்கல, அது அப்படியே அவங்களுக்கு வரல. மாறாக அவங்க அதிக ஒரு அழுத்தத்தோட தான், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்ல தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த நீடிய பொறுமையை அவங்க கத்திருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு நீடிய பொறுமை அவங்க எப்படித்தான் கத்திருக்கிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம், அது நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை கத்துக்கொண்டிருக்கிறோம்னா அது ரொம்ப சுலபம். ஆனா அந்த சத்தியத்துக்காக வரக்கூடிய எதிர்ப்புகளை, அந்த சத்தியத்தை நம்ம கையில வச்சு கொண்டு அதை போராடுறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இந்த இடத்துல பிலதெல்பியா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நீடிய பொறுமையோடு போராடி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு இன்னமும் எப்படி இருக்கு, அந்த 1260 வருஷம் இன்னும் ஆகல, அது இன்னும் முடியல. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய வார்த்தை அவங்க எப்படி கையாண்டு இருக்கிறாங்கன்னா, வெறும் வார்த்தையா மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு உதாரணங்கள், அவருடைய வாழ்க்கை முறையும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய பாடம் மாத்திரம் இல்லை. இவங்க வெறும் சத்தியத்துல மாத்திரம் இல்ல, குணலட்சணத்திலயும் அவங்க நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க பிலதெல்பியால இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். அதனாலதான் கர்த்தர் இயேசு இவங்களை பார்த்து ஒரு குற்றமா கண்டுபிடிக்க முடியல. ஒரு கையில சத்தியத்துக்கான வெளிச்சம், இன்னொரு கையில அதை சுமந்து கொண்டிருக்கிற இவங்க அந்த குணலட்சணத்துல போராடி இருக்கிறாங்க, ஜெயிச்சு இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா,
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் பிலதெல்பியாக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த ஒரு சீர்திருத்துற காலத்துல மிகுந்த மன அழுத்தத்தோட இந்த பொறுமையை கடைபிடிக்கிறதுனால கர்த்தர் இயேசு சொல்றாரு, பூமியில ஒரு மிகப்பெரிய சோதனையின் காலம் வருது. த அவர் ஆஃப் டெம்ப்டேஷன் இந்த பூமி மேல வருது. நீங்க ஏற்கனவே நீங்க இந்த புரட்சி செஞ்சு, இந்த சீர்திருத்தம் செஞ்சு, நீங்க அதனால நீங்க பொறுமையை நீங்க கடைபிடிச்சதுனால இப்போ இந்த சோதனையின் நாட்கள் உங்க காலத்துக்கு இது என்ன ஆகாது, வராது வராது. இந்த சோதனையின் காலம் எந்த காலத்துக்கு இது கடந்து போகும்? 7ஆம் சபை லெவோதோக்கியா சபைக்கு இந்த சோதனையின் காலம் கடந்து போகும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்கு அவங்க நின்னாங்க, அதுக்கே உரிதான குணலட்சணம் காட்டினாங்க. அவங்க அந்த சோதனை காலத்துல இருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, தப்பிச்சுட்டாங்க. சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய மூத்த சகோதரர் ஒரு அருமையான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு இந்த பிலதெல்பியா சபை குறித்து. இந்த பிலதெல்பியா சபை குறித்து நம்ம தியானிக்கும் போது இந்த சபையில தொடர்ந்து 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 ஒரு மாற்றுதல் நடந்தனே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்ட்டின் லூத்தர் அந்த ஒரு போராட்டத்தை துவங்கினார் இல்லைங்களா? அக்டோபர் 31ஆம் தேதி அந்த ஒரு ரிட்டர்ன்பர்க் சர்ச்சில் 95 தீசிஸ், ஒருவேளை நேத்து அந்த தினம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அக்டோபர் 31. ஸோ இது நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு 95 தீசிஸ் அவர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து, அதாவது நம்ம ஒரு வேலை தோராயமா சொல்லணும்னா ஒவ்வொரு 25ல இருந்து 50 வருஷத்துக்கு தொடர்ந்து புது புது சத்தியங்கள் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது வளர துவங்குச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்க அவங்க கையில வேதாகமம் கிடைச்சதுனால அவங்க தியானிக்க துவங்குறாங்க, ஒரு சத்தியத்தை எடுக்கிறாங்க. இது அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக பைபிள் சொல்லக்கூடிய சத்தியம் பேப்டிசம், அப்படியே பேப்டிஸ்டா மாறுறாங்க. ஒருவேளை இன்னொரு நபர்கள் தியானிக்கிறாங்க, சகோதர அன்பு ரொம்ப முக்கியம், அவங்க பிரதரன்ஸா மாறுறாங்க. அந்த மாதிரி பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை படிக்கும் போது அது தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும் போது தப்பறைகள்லாம் அது எடுத்து போட 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 என்ன நடக்குதுன்னு பார்க்கும் போது அந்த பிலதெல்பியா சபையே தொடர்ந்து புது புது டினாமினேஷன்னால, அதாவது வேதாகமத்தோடைய அந்த அடிப்படையில புது புது டினாமினேஷன் அங்க என்ன ஆகுதுன்னா உருவாகுறது நம்ம பார்க்கிறோம். இதனால அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு சாதாரண நிலைப்பாடு இல்லை. ஏன்னா இது எல்லாமே வசனத்துக்கு ஆதாரம் நிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே என்ன ஒரு குணலட்சணம் அவசியமா இருக்குன்னு பார்க்கும் போது அந்த பொறுமை ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஒருவேளை இது நியூ இன்டர்நேஷனல் ரீடர்ஸ் வெர்ஷன்ல, அதாவது வேற வெர்ஷன்ல நம்ம தியானிக்கும் போது, you have kept my commandment to put up with anything happens. நீ என்னுடைய கட்டளையை கை கொண்ட, எது நடந்தாலும் என் கட்டளையை கை கொண்ட. அப்படின்னா அந்த சபையுடைய சூழல் எப்படி இருந்திருக்குன்னா, தொடர்ந்து எது வேணா நடக்கலாம், என்ன ஒரு காரியம்னா நடக்கலாம், என்ன ஒரு மாற்றுதல்னா நடக்கலாம். ஆனாலும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மாற்றுதலுக்கு இவங்க பொறுமையோட ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ இது நம்ம பிலதெல்பியா சபையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குணலட்சணமா நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி அவங்க அந்த பொறுமையை கை கொண்டதுனால நெக்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சோதனையின் காலம் பாருங்க. So I will keep you from the time of suffering that is going to come to the whole world. It will test those who live on the earth. அப்படின்னா இந்த ஒரு சோதனையின் காலம் அது ஒரு உபத்திரவத்தின் காலம், ஒரு பாடுகளின் காலம் அப்படின்னு வேற டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்குறாங்க. அது எப்போ வருதுன்னா, அது எங்க வருதுன்னா, பூமியில உள்ள பூச்சக்கரத்தின் மேலனா
பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்க மேல என்ன ஆகும், அது வரும். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிலதெல்பியா சபை நம்ம பார்க்கும் போது தொடர்ந்து மத ரீதியில இல்ல கிறிஸ்துவ மண்டலத்துல பைபிள் வெளியே வர வர நிறைய விஷயங்கள் மாறுது மாறுது மாறுது. இப்படி மாறினே இருக்கும் போது இது எங்க கொண்டு வருதுன்னா, சபையில ஒரு இன்ஸ்டெபிலிட்டினா சபையில ஒரு நிலையில்லாத தன்மையை கொண்டு வருது. இந்த நிலையில்லாத தன்மை எங்க முடிவுக்கு வருதுன்னு பார்க்கும்போது சமுதாயத்தோடைய நிலை இல்லாத தன்மைக்கு வருது. அப்படின்னா பிலதெல்பியால நடந்த அந்த ஒரு காரியம், பிலதெல்பியால வந்த வசன பகுதிகள், திறந்த சத்தியங்கள், அது எங்க பாதிப்பு கொண்டு வருதுன்னா லெவோதோக்கியா சபையில. அதனால்தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னுடைய காலகட்டத்துல எல்லா விதமான தேவ வசனங்கள் சத்தியங்கள் திறக்கப்பட்டுரும். ஆனா பிரச்சனை, இந்த பூமியில சோதனை எப்போ வரும்னு பார்க்கும்போது லெவோதோக்கியா சபை காலத்துல. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, லெவோதோக்கியா சபை 7வது சபை மேல ஏன் இந்த சோதனையின் காலம் வரும்? தேவன் நினைச்சிருந்தா பிலதெல்பியாலே அந்த ஒரு சோதனையின் காலம் வந்திருக்கணும் இல்லையா? ஏன் லெவோதோக்கியா சபைக்கு வரணும்? ஏன் பிலதெல்பியாக்கு வரலன்னா அவங்க பொறுமையை கை கொண்டாங்க. அதுக்கு தேவன் அந்த காலத்தை விட்டு லெவோதோக்கியா சபைக்கு அந்த ஒரு சோதனையின் காலம் வர வச்சார். ஏன் லெவோதோக்கியா சபைக்கு இந்த சோதனையின் காலம் அனுமதிக்கப்பட்டது? பார்க்கும்போது தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியில இருக்கக்கூடிய குடியமைப்பு, பூமியில இருக்கக்கூடிய குடியமைப்பு அனைவர் மேலேயும் இந்த சோதனை காலம் வரும். அப்படின்னா லெவோதோக்கியா சபை காலத்துல இந்த சோதனையின் காலம் வரும். அப்படின்னா லெவோதோக்கியா சபை ஜனங்களுக்கு இல்ல பரிசுத்தவான்களுக்கு இது அனுமதிக்கப்படுதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சுக்க கூடாது. இது யார் மேல அனுமதிக்கக்கூடிய ஒரு சோதனை காலம் நம்ம பார்க்கும்போது பூமியில இருக்கக்கூடிய குடிகள் மேல அனுமதிக்கக்கூடிய சோதனையின் காலம் லெவோதோக்கியா சபை காலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இந்த ஒரு வார்த்தையை கவனிக்கும் போது சகோதரர் ரொம்ப பிளைனா ஸ்டேட் பண்றாரு. என்னன்னா பிளானட் எர்த், பிளானட் எர்த், பூமி எனக்கூடிய கிரகத்து மேல இந்த ஒரு சோதனை காலம் வருது அப்படின்னு சொன்னா பூமியின் ஜனங்க எல்லாருமேலயும் இந்த சோதனை காலம் வரும். அப்படின்னா ஒரு பரிசுத்தவானுக்கு இந்த சோதனை வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இந்த ஒரு சோதனை காலம் யார் மேலே வரும்? பரிசுத்தவான்கள் மேலே வரும். ஏன்னா வசனம் ரொம்ப கிளியர். பூமியில இருக்கக்கூடிய குடிகள், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அனைவரு மேலேயும் இந்த ஒரு சோதனை காலம் வரும் அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஒரு சோதனை வந்தே வரும். சரி, ஏன் இந்த ஒரு சோதனை காலத்தை தேவன் அனுமதிக்கிறார்? அதுக்கான நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, லெவோதோக்கியா சபையில இருக்கக்கூடிய ஜனங்கள் இல்ல லெவோதோக்கியா சபை காலகட்டத்துல இந்த சோதனை காலம் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காணப்படுற கடைசி சபை எதுதான்? லெவோதோக்கியா சபை தான். இதுக்கு அடுத்த காலம் என்னவா இருக்கும்னு பார்க்கும்போது, என்ன ஒரு காலம் இருக்கும் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், கர்த்தர் இயேசுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யமா இருக்கிறதுனால ஒரு சோதனை, ஒரு சிச்சை, ஒரு உபத்திரவம் அப்படின்னு சொல்லும் போது எந்த காலத்துல தான் இது ஸ்டார்ட் பண்ணோம்னா எக்ஸாக்டா லெவோதோக்கியா காலத்துல தான் இது துவங்கணும். சரி, அந்த லெவோதோக்கியா காலத்துல இந்த சோதனை வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21:25. 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். பாருங்க,
அந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க என்ன ஆவாங்களாம்? தத்தளிக்குவாங்க. அப்படி தத்தளிக்க தேவன் பண்ணக்கூடிய காரியம் என்ன? ஏன் அவங்கள தத்தளிக்க விடணும் பார்க்கும்போது, இது விசேஷமாக தேவன் யாருக்காக இந்த ஒரு சோதனை காலத்தை அனுப்புறார் அப்படின்னு பார்க்கும்போது, யார் ஒருத்தர் தேவன் மேல எந்த பற்றுதலோ இல்லையோ அந்த ஜனங்க மேல இந்த ஒரு சோதனை காலம் அனுமதிக்கப்படுது. those who have no affinity for God. அப்படின்னா யார் இவங்க? இவங்க வெறும் பணத்தை தான் நம்புவாங்க, அவங்களுடைய அறிவை தான் நம்புவாங்க, அதிகாரத்தை தான் நம்புவாங்க, அவங்க படிச்ச படிப்பை தான் நம்புவாங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தை தான் நம்புவாங்க, அந்த அதிகாரத்தை தான் நம்புவாங்க. தவிர தேவனை இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்படி இவங்க தேவனை நம்பாத ஜனங்களுக்கு தேவன் அனுமதிக்க கூடியது தான் இந்த சோதனையின் காலம். சரி, இந்த மாதிரி தேவ பக்தி இல்லாத ஜனங்களுக்கு, தேவனை சான்றாத ஜனங்களுக்கு இந்த சோதனை காலம் அனுமதிக்கப்படுது, the hour of temptation அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது இது சபையை எப்படி பாதிக்கும்? உண்மையான பரிசுத்தவான்களை எப்படி பாதிக்கும் பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல் அவங்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து நம்ம சில காரியத்தை பார்க்கும் போது பாருங்க, இந்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்பவே சீக்கிரமா. ஏன்னா மகா உபத்திரத்துக்கு ரொம்ப கிட்ட நம்ம என்ன இருக்கிறோம்னா நெருங்கி இருக்கிறோம். ரசலுடைய காலத்திலேயே அவர் சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் முற்றிலும் சீர்கட்டு போயிருக்கு. அதாவது தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம் வரணும்னா இந்த பூமியை என்ன பண்ணணும்னா ஒரு சீர்திருத்தணும் இல்ல சரி பண்ணணும். அப்படி சீர்திருத்தணும் சரி பண்ணணும்னா ஒரு மிகப்பெரிய சோதனை இந்த பூமி மேல வந்தே வரணும். சரி, அந்த மிகப்பெரிய சோதனை இந்த பூமி மேல வரும்னா இந்த பூமி மேல அந்த சோதனை வரும்போது யார் அதிகமா சோதிக்கப்படுவாங்கன்னா உண்மையான கான்சிக்ரேட்டட் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்கள் சோதிக்கப்படுவாங்க. எப்படி சோதிக்கப்படுவாங்கன்னா, இப்ப 6 சபை காலத்துல பரிசுத்தவான்கள் எப்படி சோதிக்கப்பட்டாங்க, அந்த போப்பு மார்க்கம் மத்தியில் அவங்க எப்படி சோதிக்கப்பட்டாங்க, அவங்க உண்மைத்துவத்தை எப்படி அவங்க காத்து கொண்டாங்க, அதே போலதான் இந்த 7ஆம் சபை காலத்துல தேவன் அனுமதிக்கக்கூடிய இந்த சோதனையின் நாட்கள்ல உண்மையான கான்சிக்ரேட்டட் சோதிக்கப்படுவாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி மன்னா பார்க்கும்போது இந்த இருளான காலம் நம்ம முன்னாடி இருக்கும். தொடர்ந்து நமக்கு தத்தளிக்கக்கூடிய காரணம் இருக்கும். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியம் நடந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம்னா நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம உறுதியா கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வெளியேறப்பட்ட ரத்தத்துல நம்ம எப்படி இருக்கணுமா உறுதியா நிக்கிறது தான் நமக்கான சோதனை. சரி, நம்ம இதை ஒரு மேலோட்டமா பார்த்துட்டோம். நம்மளுடைய 7ஆம் தூதன் ரொம்ப டீட்டெயிலா இந்த ஒரு சோதனையின் நாட்கள்ல விசேஷமாக பரிசுத்தவான் மத்தியில எப்படி நடக்கும் எனக்குடைய ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது சில ரீபிரிண்ட் ஆர்டிகல்ஸ் ஸ்கிரீன்ல காணப்படுது. நம்ம கவனிக்கும் போது இந்த சோதனையின் காலம் உலகத்துக்கு இந்த உலகம் மேல அந்த சோதனை நாட்கள் வரும்போது, அந்த பரீட்சை நாட்கள் வரும்போது அது எங்கதான் துவங்கன்னா சபையில தான் முதல் துவங்கும், இந்த பூமியில வரத்துக்கு முன்பதாக. ஏன்னா வசன பகுதியும் என்ன சொல்லுதுன்னா முதல் இந்த ஒரு சோதனை சபையில இருந்து தான் என்ன ஆகும்னா பூமிக்கு கடந்து போகும் அப்படின்னு. இது எவ்வளவு உண்மையான சத்தியம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சத்திய வெளிச்சத்தோடைய தாக்கம் தான் மகா உபத்திரத்துக்கு கொண்டு போகுது. அது எப்படி? ஏன்னா இந்த ஒரு நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அறுவடையின் நாட்களா காணப்படுது. 7ஆம் சபை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த அறுவடையின் நாட்கள்ல புது உபதேசம் இல்ல புது தியரி இல்ல புது தாட்ஸ், இப்டானிசம், கிறிஸ்டியன் சயின்ஸ், இந்த மாதிரி அநேக இருளான காரியங்கள் இந்த உண்மையான சபைக்குள்ள அதோடைய ஆதிக்கம் வரும்போது ஒரு மிகப்பெரிய சோதனைக்குள்ள யார் கொண்டு போகப்படுவாங்கன்னா சபை. பாருங்க, நம்ம ஒரே சத்தியத்தை தான் தியானிச்சோம். ஒன்னாதான் ஞானஸ்தானம் பண்ணும்,
ஒரே சபையில தான் ஐக்கியமா இருந்தோம். ஆனா ஒரு சகோதரனுடைய கருத்துக்கள் இன்னொரு சகோதரத்துக்கு ஒத்து போதா? ஏன் கருத்து வேறுபாடு? நம்ம கத்துக்கின விஷயத்துக்குள்ள ஏன் நமக்குள்ளேயே சில மார்க்க வேதங்கள், இதெல்லாம் எது குறிக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சோதனையின் காலம் இந்த பூமி மேல வந்ததுக்கான மிகப்பெரிய அடையாளம். பாருங்க, ரசல் சொல்றாங்க, அவர் ஹஸ் ஆல்ரெடி பிகன், இது ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா நமக்கு என்ன ஒரு விஷயம் புறப்படலைன்னா, இது பெரிய அளவுல காணப்படல. அதுதான் ரசல் சொல்றாங்க, இந்த சோதனை நாட்கள் வந்துடுச்சு. ஆனா இது நம்மளுக்கு பெரிய அளவுல தெரியாதனால நம்ம என்ன நினைச்ச கூடாது, ஒரு சாதகமான சூழல்ல நம்ம வாழ்றோம்னு நினைச்ச கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு நாட்கள் கடந்து போக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கடைசியா இஞ்சி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த சோதனையின் காலம் ரொம்பவே கிரிட்டிக்கலான அவர்ஸா இருக்கும், ரொம்பவே சோதிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குமா. காரணம் என்னன்னு பார்க்கும் போது, சாத்தானோ விழுந்து போன தூதர்கள் இவங்க 2 பேரும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. யார வஞ்சிக்கிறதுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும், ஒருவேளை நம்ம தேவனோட ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொன்னா வரலன்னு இன்னொரு குரூப் இருந்தோம். இன்னொரு நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்துல, ரான்சம் உபதேசத்துல நம்ம அதுல நிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு உபதேசத்தை கொண்டு வருவோம். ஸோ சாத்தானுடைய வஞ்சனை என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அது நிற்கும். இது சாத்தான் ரொம்ப ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கின காலம். சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும் போது நமக்கு இந்த சோதனை காலத்துல மிகப்பெரிய சோதனை என்ன இருக்கும்னா, சத்தியம் ஒரு கையில இருக்கு. ஆனா அந்த சத்தியத்தை நம்ம கையில வச்சுக்கொண்டு இன்னொரு விஷயத்திலயும் நம்ம வளர்ந்து ஜெயிச்சு காமிக்கணும். என்னன்னா அன்புல. இதுல ரொம்ப முக்கியமான சோதனை எதுவா இருக்கும்னா சகோதரன் மேல வைக்கக்கூடிய அன்பு. காரணம் என்னன்னு பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சோதனை நாட்கள்ல அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் கொண்டு வரும்போது இந்த சகோதர அன்பை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அன்பு செஞ்சு இதுல நினைக்கிறது ஒரு சாதாரண காரியம் இந்த 7ஆம் சபையில இருக்காது. ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ல, ஒன் ஆஃப் த ஃபைனல் அண்ட் மோஸ்ட் சர்ச்சிங் டெஸ்ட் ஆஃப் த பிரதரன்ஸ், சர்ச்சிங் டெஸ்ட் ஆஃப் த பிரதரன்ஸ் வில் பி லவ் ஃபார் த பிரதரன்ஸ். ஃபர்ஸ்ட் யார் நம்மளுடைய சகோதரர்கள், யார் இந்த சத்தியத்துல இருக்கிறாங்க, அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படி கண்டுபிடிச்சு அவங்க மேல அந்த அன்பு நம்ம காமிச்சு அவங்கள நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்புல நம்ம நிரூபிச்சு காமிக்கிறது சகோதர சகோதரிகளே ரொம்ப பெரிய சோதனை. இதுதான் அந்த சோதனையின் காலத்தோடைய ஒரு உச்சகட்டமே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல அந்த மாதிரி சோதனையின் காலம் சகோதரருடைய காலத்திலே வந்துடுச்சு. அவரே சொல்றாரு, இது துவங்கிடுச்சு, இது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த காலத்தை நம்ம எப்படி குறித்து நம்ம தியானிக்கலான்னு பார்க்கும் போது, எப்படி யோப சாத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினாரோ யோப வஞ்சிக்கிறதுக்கு, யோப தொடர்றதுக்கு, அதே போல சாத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கிறாரு. கர்த்தர் இயேசு வந்துட்டாரு, சாத்தானால் கட்டப்படுறாரு. ஆனா சாத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கிறாரு உண்மையான சபையை தொடர்றதுக்கு. வசனம் வாசிக்கலாங்க, ரொம்ப நேரடியா இருக்கும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-12, 2 Thessalonians 2nd chapter 9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆகனைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் சாத்தானால் தேவன் கிட்ட சாத்தான் பெற்றுக்கொண்டது என்னன்னா, சாத்தான் பார்த்துனே இருப்பார்.
யாராவது ஒருத்தர் சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்பை அவங்க கொஞ்சம் விட்டுட்டா போதும், பொய்ய விசுவாசிக்கப்படிக்கு என்ன பண்ணிடுவார் சாத்தான்? மிகப்பெரிய கொடிய வஞ்சனை என்ன பண்ணிடுவார்னா கொண்டு வந்துருவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது என்னன்னு பார்க்கும்போது தேவன் கிட்ட சாத்தான் ஸ்பெஷலா பர்மிஷன் கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க, அவங்க சத்தியத்தை மட்டும் அவங்க விரும்பாம போட்டோம், கொடித வஞ்சனையே சாத்தான் என்ன பண்ணிடுவாரு? கொண்டு வந்துடும். தேவன் என்ன பண்றாருன்னா பர்மிஷன் கிராண்டட். ஏன்னா இப்போ சகோதர சகோதரிகளா இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி நம்ம எண்ணிக்கக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா உண்மையான சத்தியம் தான். அந்த சத்தியத்துல இருந்து ஒருத்தர் வழி விலக செய்யணும் அப்படின்னு சாத்தான் எப்போதான் நினைக்க முடியும்னா, அந்த சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்பு அவங்க கிட்ட குறைஞ்சா மாத்திரம் போதும், சகல விதமான பொய், சகல விதமான என்ன சொல்றது உபதேசத்தை, அநீதிய தேவனே என்ன பண்ணிடுவார்னா பர்மிட் பண்ணிடுவார். சோ இதுதான் சோதனையின் நாட்கள். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு என்ன பாடம்? இந்த சோதனையின் நாட்கள்ல நம்ம சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும், அதுக்காக எந்த அளவுக்கு நிக்கணும் பார்க்கும்போது கண்டிப்பா இது 7ஆம் சபை காலத்துல இது மிகப்பெரிய சேலஞ்ச். இது நம்மனால நின்னு ஜெயிக்குவோம் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண காரியமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு சோதனையின் காலம் விசேஷமா யார் மேல வருது? ரொம்ப விசேஷமா யார் மேல வருதுன்னா சபையில இருக்கக்கூடிய மூப்பர்கள் மேல வருது. டேபிள் ரிசல்ட் கொடுத்திருக்கிறாங்க. பர்டிகுலர் அப்பான் வெரி எலெக்ட் எஸ்பெஷலி அமாங் எல்டர்ஸ், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலேயும் சபையோடைய மூப்பர்கள் மேலே இந்த ஒரு என்ன வருதுன்னு பார்க்கும்போது இந்த சோதனை காலம் வரும்போது ஆச்சரியப்பட தேவையில்லை. இதோட தன்மை ரொம்ப வீரியமா தான் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் தேவன் இந்த அளவுக்கு ஒரு சோதனையை அவர் வைக்கிறார்? ரொம்ப சிம்பிள். இந்த சோதனை காலத்தை பர்மிட் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம விசுவாசத்துல பொறுமையில தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையா நம்ம காணப்படுறோம், விசுவாசத்துல பொறுமையில தேவனுக்கு நம்ம எப்படி உண்மையா காணப்படுறோம், லாயலிட்டியா எப்படி இருக்கிறோம், கேட்ட சத்தியத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்கிறோமா, அந்த சத்தியத்தை நம்ம பொறுமையோட கை கொள்றோமா, அது எந்த அளவுக்கு நேர்மையா தேவன் முன்னாடி நிக்கிறோம். இதுதான் சோதனை. ஒருவேளை பேரளவுல நம்ம சத்தியத்தை கேட்டு இல்ல மற்ற ஜனங்கள் முன்னாடி நம்ம ஏமாத்தக்காரரா இருந்தா இந்த சோதனை காலம் கண்டிப்பா என்ன பண்ணும், என்ன ஒரு விளைவை கொண்டு வரோம்னா அது கண்டிப்பா சோதிச்சிடும், நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. அதனாலதான் சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஸ்பெஷல் போர்ஸா கான்சிக்ரேட்டட் மேல வரும் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல மூப்பர்கள் மேல அப்படின்னு சொல்லும் போது அதிகமா ஊழியம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் மேல இது வரும்னு சொல்லும் போது எந்த மனநிலையில செய்யறாங்க, இது சோதிச்சிடும் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம தியானிக்கும் போது பிரியமானவர்களே, இந்த சோதனையின் காலம் இந்த உலகத்தை சோதிக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சாலும் இது சபையில ரொம்ப விசேஷமா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களை சோதிக்கும். இந்த சோதனையோடைய முடிவுல யார் உண்மை உள்ளவர்கள் யார் நேர்மை உள்ளவர்கள்னு இது பிரிச்சு காமிச்சிடும். பாருங்க, இந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களை சோதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, the faithful ones will be kept from the hour of this great trial, and the reason is given, kept the word of him, and as it not denied my name. அப்படின்னா இந்த சோதனையின் காலத்துல யார் ஒருத்தர் நிரூபிச்சு ஜெயிக்க முடியும், இல்லைன்னா இதை மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா இது அவங்களை அணுகாது, இந்த சோதனையே வந்தாலும் ஒருத்தரை அதை ஒண்ணுமே செய்யலன்னு எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும்னா, யார் உண்மை உள்ளவர்களா காணப்படுறாங்களோ, தேவனுடைய வார்த்தைய யார் உண்மை உள்ளவர்களா அதை காத்து கொள்றாங்களோ, மறுதளிக்கப்படாத காத்து கொள்றாங்களோ. இன்னொரு வார்த்தை பாருங்க, இவங்க முழுமையா அவங்கள அர்ப்பணிச்சுட்டு
அவங்க சிலுவையில அறியப்பட்டவர்கள் மேல இந்த சோதனையே வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரொம்ப பெரிய விஷயம். சோதனையின் காலம் வந்துடுச்சு, எல்லாம் தத்தளிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள் அவங்க சிலுவையில அறியப்பட்டதுனால இந்த சோதனை அவங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா இவங்க முழுமையா அவங்க வெறுத்திருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விஷயம் என்ன ஆகாது, அவங்க மேல பெருசாவே இருக்காது. என்ன ஒரு பாடம் அன்பான சகோதர சகோதரிகளே. 6ஆம் சபையில சொல்ல விஷயம் 7ஆம் சபைக்கு நமக்கு இந்த ஒரு சோதனை காலம் அனுபவிக்கிறான்னு சொல்லும் போது இன்னும் எவ்வளவு நம்ம சத்தியத்துக்காக நிக்க வேண்டியது இருக்கு, தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம கை கொள்ள வேண்டியது இருக்கு. உண்மையான சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த அன்புல நம்ம எவ்வளவு நிரூபிக்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு என்ன சொல்றதுங்க, இதெல்லாம் எப்படி நம்மளால முடியும் சொல்லும் போது நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பும் அந்த சிலுவையில நம்ம அறியப்பட்ட அந்த நிலைத்தான் இந்த சோதனையின் காலத்துல இருந்து நம்மள என்ன பண்ணோம், காப்பாற்ற முடியும். அன்பான சகோதர சகோதரிகள் பாருங்க, இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிலதெல்பியா சபையில 10வது வசனத்துக்கான மீனிங் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது இந்த ஒரு சோதனையின் காலம் எல்லா விதத்திலயும் மனுக்குலத்தை சோதிக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சாலும் சில பரிசுத்தவான்கள் இந்த பூமியில இருக்கிறதுனால பாதிக்கப்படுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த சோதனை காலம் கடைசியில இது எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது தேவன் மனுஷனை யார் என்று உணர வைக்கிறதுக்கு, கடைசியில மனுஷன் யார் கையில நிக்கணும், தேவனுடைய பலத்த கரத்துல அவங்க அடங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சோதனை காலம் அனுமதிக்கப்படுது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பாருங்க, ஒரு மிகப்பெரிய லீட் கொடுத்துட்டாரு. சோதனையின் காலம் வருது. அப்படி சோதனையின் காலம் வரும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இதோ behold நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கிரீடத்தை பற்றி கொள்ளுங்க, அதை தவற விடாம நீங்க என்ன பண்ணிடுங்க, கெட்டியா நீங்க அந்த கிரீடத்தை பிடிச்சு கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பிலதெல்பியா சபையில கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அது எப்போ வராரு? அதுதான் இப்போ நம்ம தியானிக்கக்கூடிய விஷயம். பிலதெல்பியா சபையோடைய முடிவுல கர்த்தர் இயேசு இந்த பூமி மேல என்ன ஆயிடுவாரு, பிரசன்னம் ஆயிடுவாரு. அப்படி ஒரு பிரசன்னம் ஆகும் போது ஒரு 75 வருஷம் பிலதெல்பியா சபை முடியறதுக்கு ஒரு 75 years பிஃபோர் என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரமே பார்த்தோம் எவ்வளவு தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. 1799 முடிவு காலத்தின் ஆரம்பம், 1260 வருஷம் முடிவு, 2300 ராப்பகல்கள், 1290 வருஷம் காத்திருந்து சேருகிற பாக்கியவான், 1335 வருஷம். இந்த ஒரு தீர்க்க தரிசனம்ல என்ன ஆகுது, நிறைவேறுது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு பிறகுதான் யார் வருதுன்னா கர்த்தர் இயேசு வராரு. சோ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது கர்த்தர் இயேசு இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி என்னன்னா 1799 முடிவு காலத்தின் ஆரம்பம். இந்த ஒரு 1799 அது துவங்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு 1260 வருஷம் முடிவுக்கு வருது. அப்படி முடிவுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகையை பற்றியான உவமை.
அந்த 10 கன்னிகை வந்து அந்த பரலோக ராஜ்யத்துல அதாவது அந்த பரலோக ராஜ்யத்தோடைய தங்கள் தீவெட்டியை பிடித்து கொண்டுகிற 10 கன்னிகைக்கு ஒப்பார்க்கு. அந்த மணவாளனை எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகை அவங்க தங்களுடைய கையில என்ன பிடிச்சிருக்காங்களா? ஆமா, அவங்க கையில என்ன பிடிச்சிருக்காங்க? அவங்க எப்போ அந்த கையில அந்த தீவெட்டி பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த காலம் 1799. என்னது ஆனா இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் வந்து அந்த தீவெட்டி பிடிக்கிறது வந்து எப்படி 1799 சொல்லலாம் பார்க்கும்போது, எப்போ அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்போட காலம் முடிச்சோம் 1799 பிறகுதான் பைபிள் என்ன ஆச்சு, வெளியே வர துவங்குச்சு. நிறைய பைபிள் சொசைட்டிஸ் என்ன ஆச்சுங்க, வெளியே வர துவங்குச்சு. எப்போ பைபிள் சொசைட்டிஸ் வெளியே வர துவங்குச்சோ அந்த கன்னிகை கையில என்ன வந்துச்சு, அந்த தீவெட்டி வந்துச்சு. அப்படி அந்த தீவெட்டி அவங்க கையில வரும்போது என்ன சத்தியத்தை மாத்திரம் அவங்க பிரதானமா தியானிச்சாங்கன்னு பார்க்கும்போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவங்க அந்த தீவெட்டிய கையில பிடிச்சு கொண்டு யாரத்தான் நோக்கி போனாங்கன்னு பார்க்கும்போது வரக்கூடிய மணவாளன் கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை பற்றியான மிகப்பெரிய சத்தியங்கள். அப்படின்னா இந்த பிலதெல்பியா சபை 1799 இருந்து 1874 75 வருஷம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நிறைவேறி இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் மில்லர் மூமெண்ட். 1829 ஆண்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகை பத்தி அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அது தியானிக்க துவங்கி இருக்கிறாரு. இது அமெரிக்காலையும் பேரலா யூரோப்பு தேசத்திலயும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தியானிக்க துவங்கி இந்த பேரபிளோடைய எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அதாவது ஆரம்பிச்சுச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பேரபிள் பத்தி நம்ம தியானிக்க ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது மில்லர் மூமெண்ட் 1844 ஆண்டு என்ன ஆச்சுன்னா, எதிர்பார்த்தார் மில்லரு கர்த்தர் இயேசு அப்படியே வானத்துல இருந்து இறங்குவாருன்னு. அப்பவே வந்து உலகத்தை அழிச்சிட்டு அப்படியே ஒரே நாள்ல எல்லாமே மாற்றப்படும் நினைக்கும் போது அவருடைய பார்ப்பு என்னாச்சு, தவறா போச்சு. வசனம் சொல்லியிருக்கிறாளே ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு. ஏன் கர்த்தர் இயேசு வரல, எதுக்காக வரல பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க தீவெட்டி எடுத்தது கரெக்ட், அந்த மணவாளனை எதிர்கொண்டு போனது கரெக்ட். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வராததுனால இவங்க தூங்கிட்டாங்க. அந்த 10 கன்னிகைகள் என்ன ஆயிட்டாங்க, தூங்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய சோர்வு. எதிர்பார்த்தது போல கர்த்தர் இயேசு என்ன வரல. இது வந்து என்ன குறிக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க எடுத்த முயற்சி கரெக்ட், தவிர அவங்களுடைய அந்த ஒரு ஆராய்ச்சியோடைய அந்த ஒரு மெத்தட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தப்பாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் இயேசு வருவார்னு அவங்க மெடிடேட் பண்ணது உண்மை. கர்த்தர் இயேசுவோடைய வரக்கூடிய காலத்தை பத்தி அவங்க மெடிடேட் பண்ணதெல்லாம் சரி. ஆனா அதோடைய டீட்டெயில்ஸ், எப்படி வருவார், அவருடைய வருகையோட தன்மை என்ன, இதை வந்து அவங்க என்ன பண்ணலன்னா கவனிக்க தவறிட்டாங்க. ஒரே நாள்ல எல்லாமே மாறிடும் அவங்க எதிர்பார்த்து தான் அங்க என்ன ஆயிடுச்சு, தவறு ஆயிடுச்சு. பிலதெல்பியா சபையோட முடிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசி 75 வருஷம் பிலதெல்பியாவோட லாஸ்ட் 75 இயர்ஸ் நடந்த காரியத்தை தியானிச்சுன்னு இருக்கிறோம். அப்படி இவங்க எதிர்பார்க்காதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய சோர்வு ஆயிடுச்சு, சோர்வு. சோ அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா வெளிப்படுத்தல விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இங்கதான் சொல்றாரு, நான் சீக்கிரமா வருகிறேன், ஆனா என்னோட வருகையின் தன்மை நீ புரிஞ்சுக்க மாட்ட. அதனால என்ன நடக்கும்னா உன்னுடைய கிரீடம் என்ன ஆயிடும், மற்றவங்களுக்கு போகக்கூடிய சூழலிடும். உன்னுடைய கிரீடத்தை நீ தவற ஓடக்கூடிய வாய்ப்பு என்ன ஆகும், அதிகமாகும். அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், இவங்க 2 பேரும் கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னத்தை எதிர்பார்த்தவங்க தான். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்க நினைச்ச மாதிரி இல்லாதனால
சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புத்தி இல்லாதவர்கள் அவங்களுக்கான தீவெட்டி மாத்திரம் கையில வச்சுட்டு இன்னொரு விஷயத்த அவங்க தவற விட்டாங்க. இது என்ன? எண்ணெய். எண்ணெய் அவங்க தவற விட்டுட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். அதுதான் இங்க கிரீடம் தவறுறதுக்கான வாய்ப்பு. எண்ணெய் இல்ல. ஒருவேளை எண்ணெய் இல்லைன்னா கிரீடம் என்ன ஆகுது? அது தவறி போகுது. அது என்ன எண்ணெய்க்கோ கிரீடத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்னன்னு பார்க்கும்போது, அந்த தீவட்டி சத்தியம். கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகையோடைய சத்தியம்னே நம்ம சொல்லலாம். ஆனா என்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணெய் எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவி. கையில வச்சிருக்கக்கூடிய பிரசன்ட் ட்ரூத் நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் அந்த எண்ணெய். ஒருவேளை நம்ம சத்தியத்தை பார்த்துனே இருப்போம், அது அப்படியே மங்களாகும். எண்ணெய் ஊத்தணும், நம்ம கேரக்டரை டெவலப் பண்ணோம். அப்ப சத்தியம் என்ன ஆகும்? வெளிச்சமா வரும். சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது சோதனை வரும், அப்படியே நம்ம டல் ஆகும். தேவன்கிட்ட இந்த பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும், குணலட்சணத்தை மாத்திக்கொள்ளணும். அப்படி தேவனுக்கு ஏற்ற குணலட்சணம் மாத்திர விஷயத்துல புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கொஞ்சம் பின்விலகி போயிட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க கேட்கிறாங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் எண்ணெயை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்படின்னா இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிக முக்கியமான சத்தியம் வெதர் சொல்லும் போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கிரீடத்துக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒப்பிட்டு இவர் பேசும்போது, அந்த கிரீடம் எதை குறிக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா, நீங்க அந்த ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ரெவலேஷன் 2:10 நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மறுபடியும் இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த விக்டர்ஸ் ரீத்து தான் குறிக்குது, அந்த ஒரு ஜீவ கிரீடம். இது யாருக்கு மாத்திரம் கொடுக்குவாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கணும், முற்றிலுமா ஜெயம் கொண்டிருக்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கிரீடம் என்ன ஆகுதுன்னா, தவற விடக்கூடிய சூழல்ல இந்த ஒரு புத்தி இல்லாதவர்கள் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்படி கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிரீடத்தை குறித்து ரிசல்ட் சொல்லும் போது, இந்த கிரீடம் ரொம்ப லிமிட்டட் தான். எல்லாருக்கும் இந்த கிரீடம் என்ன பண்றது இல்ல, கொடுக்கப்படுறது இல்லை. அப்படின்னா தேவன் எவ்வளவு பேருக்கு தான் இந்த கிரீடம் கொடுக்க சித்தமா இருக்கிறாருன்னா, 1,44,000 பேருக்கு மாத்திரம் தான். ஒருவேளை உண்மை இல்லாத நிலையில காணப்படக்கூடிய ஜனங்களுக்கு இந்த கிரீடம் என்ன ஆகுறது இல்ல, கிடைக்காது. அவங்க தவற விட்டுருவாங்க. அதுதான் 1881 என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போது, சபை நிறைவே ஆயிட்டு இருக்கணும் 1881லயே. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நம்பர் பிக்ஸ் ஆயிடுச்சு, மெம்பர் என்ன ஆகல, அவங்க முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல அவங்க மாட்டிக்கினாங்க. புடமிடக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ல மாட்டிட்டாங்க. உண்மையான கோதுமை மணி என்ன ஆகல, அந்த உண்மைத்துவத்தை காமிக்க தவறுந்தனால்தான் கிரீடம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆயினே இருக்கு. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரி, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம் வரும்போது அவர் பார்க்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, யார் புத்தி உள்ளவர்கள், யார் புத்தி இல்லாதவர்கள், யார் அவங்களுடைய கிரீடத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, யார் அவங்க கிரீடத்தை தவற விட்டுருக்கிறாங்க. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகள், இந்த புத்தி இல்லாதவர்கள் அவங்க கையில எண்ணெய் இல்ல, அந்த பரிசுத்த ஆவி இல்ல, அவங்க சத்தியத்துக்கு ஏத்த குணலட்சணத்தை அவங்க மாத்திக்கொள்றதுக்கான மனசு இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அவங்க கேக்குறாங்க எண்ணெய் இருக்கிறவங்க கிட்ட, நீ கொஞ்சம் உங்களுடைய எண்ணெயை நீங்க என்ன பண்ணுங்க தாங்கன்னா, உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், சத்தியத்துக்கு ஏத்த குணலட்சணம் எங்ககிட்ட இல்லைன்னு அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. எப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சகோதரர் சொல்றாங்க. என்னன்னா, எப்படி அவங்க ஜெயம் கொள்ளுகிற நிலையில இருந்து ஒருத்தர் தவறுவாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், யாரு எண்ணெய் இல்லையோ, எண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் இருக்கிறவங்கள நோக்கி பாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். புத்தி இல்லாத கன்னிகை தான் புத்தி உள்ள கன்னிகையை பாக்குறாங்க. மாறாக புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவங்களை என்ன பண்ணல, பாக்குறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்களுடைய சொந்த வேலையை மாத்திரம் பார்க்குவாங்க.
புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களுடைய வேலைய மத்தவங்களை கவனிப்பாங்க, மத்தவங்க செய்யறது பார்க்குவாங்க, மத்தவங்களோட குறைகள் குற்றங்கள் கண்டுபிடிக்குவாங்க. இப்படி மத்தவங்களை பார்க்கும் போது என்ன நடக்கும்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் தவற விட்டு அவங்க முற்றிலுமா மறந்துடுவாங்க. இப்படித்தான் ஒருத்தர் என்ன ஆகுவாங்கன்னா கிரீடம் தவற விட்டுருவாங்க. அதர்ஸ் இண்டிவிஜுவலி as opposed to அதர்ஸ் இண்டிவிஜுவலி. மத்தவங்க தான் பார்க்குவாங்க தவிர தங்களை கவனிக்க தவறவங்க தான் கிரீடத்தை தவற விடுறவங்க. இது கர்த்தர் இயேசு கிளீனா என்ன சொல்றாருன்னா, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், உங்களுடைய கிரீடத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும் போது இந்த 7ஆம் சபையோடைய மிகப்பெரிய கஷ்டமே என்னன்னு பார்க்கும்போது கிரீடம் தவற விடக்கூடிய வாய்ப்புகள் ஏன் அதிகமா இருக்குன்னா, முதலாவது சோதனையின் நாட்கள்ல மாட்டின்னு இருக்கிறோம். இங்க யார் உண்மை உள்ளவர்கள்னு யார் உண்மையான சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். உண்மையான சத்தியமா பேசுறதும் சரி, சத்தியமா பெற்றுக்கொள்றதும் கஷ்டம். இந்த மாதிரி இருக்கும் போது கிரீடம் தவற விடக்கூடிய வாய்ப்பு என்னன்னா மத்தவங்களை கவனிக்கிறதுனால. பாருங்க கிளீனா அந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் கிட்ட அவங்க போறாங்க. என்கிட்ட என்ன இல்ல, உங்களோட எண்ணம் எனக்கு தாங்க, உங்களோட எண்ணம் எனக்கு தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்தவங்கள்ட்ட தான் கேட்கறாங்க தவிர இவங்க எப்படி அதை சம்பாதிக்கணும்னு யோசிக்கல. இவங்க எப்படி புத்தி உள்ளவர்களா மாறணும் நீங்க என்ன பண்ணல, யோசிக்கல. இதுதான் நம்ம பார்க்கும் போது கிரீடம் தவற விடுறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி இவங்களுக்குள்ள அந்த எண்ணெய் இல்லாதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அழக உலகத்தோடைய ஆவி என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்குள்ள வந்ததுனால கண்டிப்பா அந்த ஜெயம் கொள்கிற வகுப்பார இவங்க என்ன ஆக மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள். அந்த ஜீவ கிரீடம் அவங்க கிட்ட என்ன ஆயிடும், போயிடும். ஏன்னா ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டது எவ்வளவு பேருக்கு தான், 1,44,000 பேருக்கு மாத்திரமே. அன்பான சகோதர சகோதரிகளே, முடிவுரைகள். இந்த ஒரு பாடத்துடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கும் போது பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய வஞ்சனையில நம்ம மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்கிட்டதான் சத்தியம் இருக்கு, என்கிட்ட தான் வெளிச்சம் இருக்கு, இது இருந்தா போதும் நான் மனவாளனை சந்திச்சிடலாம், என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிடலாம். தப்பு. வெறும் சத்தியம் இருந்தா போதாது, வெறும் தீவட்டி இருந்தா போதாது. என்ன தேவை? எண்ணெயும் தேவை, பரிசுத்தாவி தேவை, குணலட்சணத்தோடைய மாற்றம் தேவை, கர்த்தர் இயேசுவோடைய சாயல் மாறுறது தேவை. இப்படி இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஒருவேளை சத்திய மாற்றம் நம்ம கையில வச்சுட்டு உலகத்தோடைய ஆவி இருந்தா நம்ம மோரலஸ் உலகத்தா இருந்தோம், வெறும் சத்தியம்தான் இருக்கு, கிரீடத்தை தவற விட்டுட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எண்ணெய் மற்றும் பரிசுத்த ஆவி, சத்தியம் மற்றும் அதுக்கே உரிதான தேவ குணலட்சணத்துல நம்ம மாறும் போது தான் அந்த கிரீடத்தை நம்ம தொடர்ந்து பிடிச்சுன்னு இருக்கோம், ஜெயம் கொள்கிறவரா மாறுறோம். அந்த கிரீடம் எதை குறிக்குது அன்பான சகோதர சகோதரிகளே? அது ஒரு ஜெயம் கொள்கிற நிலையை குறிக்குது. கர்த்தர் இயேசுவோடைய தெய்வீக குடும்பத்துல நம்மளும் ஒரு நபரா மாறுறது குறிக்கிறது. அவரோட கூட பாடுகள் பட்டு அவரோட கூட ஆளுகை செய்யக்கூடிய தன்மையை குறிக்குது. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகைக்கும் இந்த கிரீடம் தவற விடுறதுக்கும் இருக்கக்கூடிய இணைய நம்ம பார்க்கும் போது ஒரே ஒரு பாயிண்ட் தான், கர்த்தர் இயேசு கவனிக்கும் போது புத்தி உள்ளவர் யார், இல்லாதவர்கள் யார், யாரோடைய அந்த ஒரு சிரஸ்துல அந்த ஒரு கிரீடம் இருக்கு, யாரோடது அவங்களுடைய கிரீடத்தை தவற விட்டாங்க. இதுதான் அவர் கவனிக்குவார். அது மாத்திரம் இல்ல, 6ஆம் சபையோட முடிவிலே 7ஆம் சபையோட நிலையை என்ன சொல்லிட்டார். இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே ரொம்ப எச்சரிப்பான சத்தியம். நம்ம ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. ஜெயம் கொள்கிறவன் போதும், ஜெயம் கொள்கிறவன் எவனோ. யார் அந்த ஜெயம் கொள்கிற நபர்? அவர்களுக்காக என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்க, இது அடுத்த கிளாஸ்ல நம்ம
இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, 6ஆம் சபையுடைய காரியத்தையும் நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்தியசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், இந்த ஒரு ஸ்டடிக்காக நீங்க நினைக்குமாறு கூட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.